ஸோ நம்ம அர்னால்டு தம்பி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரிஸோட 34th எபிசோடு இது. எனக்கு இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. 3:30 மணிக்கு கூலி ஷோ புக் பண்ணியிருக்கு. அதனால என்னோட கிட் பேக்கை சச்சின் பேக்கு சைட் பேக்காக மாற்றிட்டேன். அதை விட இது கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. பார்ப்போம் இது எவ்வளோ நாள் என்கிட்ட தாக்கு பிடிக்குதுன்னு. ஸோ சாட்டர்டேனாலே ஒரு ஹெவியான லெக் செஷன் தான் போடுவேன். ஏன்னா சண்டே ரெஸ்ட் டேலி பண்ணி மண்டே தப்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லணும். நீங்கள் இப்போ தான் என்ன புதுசாக பார்க்குறீங்க. என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எபிசோட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக பார்த்து என் கூட சேர்ந்து நீங்களும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஏன்னா நெக்ஸ்ட் டைம் உங்க ஃபீட்ல வருவானான்னு தெரியல. அதுக்காக மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ அவ்வளோதான், லெக் ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிச்சுட்டு ஃபோர் ஆர்முக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஃபோர் ஆர்மை ட்ரெயின் பண்றதே இல்லை. அதுவும் ஒரு மசில் குரூப் தான். அதுக்குன்னு தனியா ஒரு செஷன்ஸ் ஒதுக்கி அதுக்குன்னு பர்டிகுலரா சில 2-3 வேரியேஷன்ஸ் நீங்க போடணும். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நானும் இது மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். அதனால ஸோ ஒர்க் அவுட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு சிக்கன் வெஜ்ஜீஸ் ரைஸ் இதெல்லாமே சேர்த்து எடுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு ஸ்கூப் கிரியேட்டினும் சப்ஸாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லா ஒர்க்ஸுமே முடிச்சிட்டு ஒரு 3 மணி போல குளிச்சுட்டு கூலிக்கு கிளம்பியாச்சு. தியேட்டருக்கு வெளியே சரியான டிராஃபிக், அடிச்சு பிடிச்சி படத்துக்குள்ள போய் உட்கார்ந்தாச்சு. ஸோ படம் சீரியஸா சொல்லணும்னா சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பரா போச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இழுத்துச்சு. ஆனால் ஒரு டைம் பார்க்கலாம், பக்காவா இருந்தது படம். இன்டர்வல்லே சரியான தலைவலி பிடிச்சிருச்சு. ஸோ கணக்கச்சிதமா ஒரு காஃபியை போட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. ஸோ ஆஸ் எ ஃபிட்னஸ் கிரியேட்டரா இருந்துட்டு ஃபிட்னஸ் கான்டென்ட்ஸை விட்டுட்டு மற்ற எல்லா கான்டென்ட்ஸையும் தேடி பிடிச்சி பொறுக்கி போடுற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம சீரிஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கையை விட்டு என்ற மாதிரி சில நாட்களே இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்புறம் என்ன, கன்சிஸ்டண்டா இருங்க. நாளைக்கு பார்ப்போம்.